மோசே. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். மோசையின் குணாதிசயங்கள் இந்த வசன பகுதியில் புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கர்த்தரை முகமுகமாய் அறிந்திருக்கிறார். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாயும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். என்னாகமம் 12:8. மோசே கர்த்தருடைய வல்லமையையும் மகிமையையும் மகத்துவத்தையும் அறிந்திருக்கிறார். ஆகையினால் அவர் எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கும் அவருடைய எல்லா ஊழியக்காரருக்கும் எகிப்து தேசத்தாருக்கும் முன்பாக கர்த்தருடைய நாமத்தினால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். எகிப்து தேசத்தில் உள்ள பார்வோனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, அவர் இஸ்ரவேலர் எல்லோருக்கும் முன்பாக மகா பயங்கரமான செய்கைகளையும் வல்லமையான கிரியைகளையும் செய்கிறார். மோசே கர்த்தருடைய வல்லமையை அறிந்திருப்பதினால் அவரால் கர்த்தருடைய நாமத்தினால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் வல்லமையான கிரியைகளையும் பயங்கரமான செய்கைகளையும் செய்ய முடிகிறது. மோசே பார்வோனுக்கு முன்பாகவும் எகிப்தியருக்கு முன்பாகவும் செய்த அடையாளங்களும் அற்புதங்களும் நியாய தீர்ப்பின் அற்புதங்களாகும். அவர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு முன்பாக செய்த செய்கைகளோ அவருடைய கிருபையின் செய்கைகள் ஆகும். கர்த்தரே தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு மோசையை தெரிந்தெடுத்து அந்த ஊழியத்திற்காக அவரை அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை செய்திருக்கிறார். மோசே செய்த அடையாளங்களும் அற்புதங்களும் பயங்கரமான செய்கைகளும் கர்த்தர் மோசேயை தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பதற்கும் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதற்கும் அடையாளமாய் இருக்கிறது. மோசே செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து இஸ்ரவேல் ஜனத்தார் அவர் மீது அதிகமாய் அன்பு கூறுகிறார்கள். இஸ்ரவேலின் சத்துருக்களோ மோசே நடப்பித்த பலத்த கிரியைகளை பார்த்து அவருக்கு பயப்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே அந்த தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் விட உயர்ந்தவர். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் பரலோகத்தின் காரியங்களிலும் பூமியின் காரியங்களிலும் அதிகமாய் கவனம் செலுத்தினாலும் அவர்களில் ஒருவரும் மோசையைப் போல கர்த்தருக்கு ஊழியம் செய்யவில்லை. மோசே கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக கட்டளைகளை பெற்றுக் கொண்டது போல வேறு எந்த தீர்க்கதரிசியும் கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக கட்டளைகளை பெற்றுக் கொள்ளவில்லை. அந்த தீர்க்கதரிசிகள் மோசே செய்தது போல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யவில்லை. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார். மோசே இஸ்ரவேலர் எல்லோருக்கும் பிரத்யட்சமாய் சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் செய்தார். மோசே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தினால் வல்லமையான கிரியைகளையும் பயங்கரமான செய்கைகளையும் செய்தார். அப்படிப்பட்ட கிரியைகளையும் செய்கைகளையும் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் செய்யவில்லை. மோசேயின் குணாதிசயத்தை பற்றி சொல்லுகிற இந்த வசனங்கள் மோசே மரித்து பல வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆகையினால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே பல சமயங்களில் கர்த்தரோடு முகமுகமாய் பேசியிருக்கிறார். கர்த்தர் மோசேக்கு பிரத்யட்சமாய் தரிசனம் அருளி இருக்கிறார். மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர மோசே மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளையும் விட பல வழிகளில் மேன்மையானவர். கர்த்தர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அவர்களை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக உருவாக்க கர்த்தர் மோசேயை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். கர்த்தர் மனுபுத்திரர் மத்தியிலே அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பியிருக்கிறார். அவர்கள் மனுஷருடைய பாவங்களை அவர்களுக்கு கடிந்து சொல்லி இருக்கிறார்கள். இனிமேல் நடைபெறப் போகிற சம்பவங்களை அவர்களுக்கு முன் அறிவித்திருக்கிறார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி வழி நடத்தி இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளில்
கடைசி தீர்க்கதரிசியாகிய மல்கியா மோசையை பற்றி சொல்லும்போது, ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லோருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். மல்கியா 4:4. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பிரசங்க செய்திகளில் மோசேயின் நியாயப்பிரமாண வார்த்தைகளை மேற்கோளாக சொல்லியிருக்கிறார். மோசே கர்த்தருக்கு உண்மையுள்ள ஊழியக்காரர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய குமாரன். மோசேயின் சரித்திரத்தை பற்றி சொல்லும் போது, கர்த்தர் மோசேயினுடைய சரீரத்தை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி மோசேயின் சரித்திரம் முடிவு பெறுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரித்திரமோ முடிவு பெறாமல் இன்றும் தொடர்கிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய பிதாவின் வலது பாரிசத்தில் இன்றும் அமர்ந்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் அங்கே தமது பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மோசேயின் ஊழியம் முடிந்து போயிற்று. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசுகிற ஊழியமோ இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது.